வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் நாட்டில் நடைமுறையாகும் புதிய சட்டம். சவேந்திர சில்வா, கமல் குணரத்ன, பிள்ளையான் உள்ளிட்ட மூவருக்கு எதிராக தடை விதிக்க கோரிக்கை. உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை கையளிக்காத 30 முன்னாள் எம்பிக்கள். யாழில் கிணற்றில் விழுந்து தவறான முடிவெடுத்த இளைஞன், தீவிர விசாரணையில் போலீசார். கனடா கண்ட மிக மோசமான பிரதமர் ட்ரூடோ, பொங்கி எழும் மக்கள். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். அரச கடன் முகாமைத்துவ சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 7ஆம் திகதி அரச கடன் முகாமைத்துவ சட்டமூல திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தில் அரசாங்கம் சார்பில் கடன் பெறுதல், கடன் வழங்குதல் மற்றும் பொதுக்கடன் வழங்குதல், கடன் முகாமைத்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாதுகாப்பு படை தலைவர் உட்பட மூவருக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்குமாறு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு பிரித்தானியாவை கேட்டுக் கொண்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் ஆகியோருக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் குழுவின் சமாதானம் மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சார கோரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 30 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை இன்னும் ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய எம்பிக்களுக்கு குடியிருப்புகள் வழங்க வேண்டியுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வீடுகளை காலி செய்யும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் 22 எம்பிக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இதேவேளை முன்னாள் எம்பிக்கள் குறித்த குடியிருப்புகளை காலி செய்யாவிடின் அந்த குடியிருப்புகளுக்கான நீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் திருமதி குஷானி ரோகணதீர அண்மையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை வழங்கும் வகையில் தற்போது புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்றத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஆணொருவர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்துள்ளார். நீர்வேலி வடக்கு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த சோதிலிங்கம் மிதுர்சன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞனை காணவில்லை என உறவினர்கள் தேடிய வேளை அவரது சடலம் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஒரு பகுதியில் வன்முறை நிகழ்ந்து கொண்டிருந்த போது கனடா பிரதமர் இன்னொரு பகுதியில் இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் என கனடா மக்கள் கோபத்துடன் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் கடந்த வெள்ளிக்கிழமை மான்ட்ரிஸ் என்ற நகரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கார்களுக்கு தீ வைத்து வன்முறை சம்பவத்தை நிகழ்த்தினர். அதே நாளில் இன்னொரு பகுதியில் பிரபல பாடகர் ஸ்டார் டைலர் இசை நிகழ்ச்சியில் கனடா பிரதமர் கலந்து கொண்டார். இதுகுறித்து காணொலிகள் இணையதளங்களில் வைரலாகி வருகின்றன. மேலும் நாட்டின் கடன் $1 டிரில்லியன் இரட்டிப்பாகிவிட்ட நிலையில் அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் இருக்கிறார். கனடா கண்ட மிக மோசமான பிரதமர் அவர் என சமூக வலைதளங்களில் மக்கள் கருத்தாக பரவி வருகிறது. இந்த சூழலில் இசை நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டது குறித்து விளக்கம் அளித்த அவரது அலுவலகம், இது குடும்ப பயணம் என்றும் மான்ட்ரியலில் நடந்த வன்முறைக்கு பிரதமர் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.